மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் 3 அம்சங்கள் முக்கியமாக உள்ளடக்கப்பட வேண்டும். எந்த ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் 3 விஷயங்கள் அங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? முதலாவது, அந்த வணக்கத்தை நான் யாருக்காக செய்கிறேன் என்ற அந்த நோக்கத்தை நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். எந்த வணக்கத்தையும் அல்லாஹு தஆலா அவனுக்காக மாத்திரம் நாம் செய்யவில்லை என்றால் அதை என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை நாம் இஹ்லாஸ் என்று சொல்கிறோம். இரண்டாவதாக, அந்த வணக்கத்தை நாம் செய்யக்கூடிய வேளையில் நமது இஷ்ட பிரகாரம் அதை செய்யாமல், நாம் அறிந்த முறை பிரகாரம் அதை செய்யாமல், யார் காட்டிய முறையில் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையை பேணி செய்ய வேண்டும். அப்ப 2 விஷயம். முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது நபி வழி. இந்த 2ம் ஒரு வணக்கத்தில் சேர்ந்தால்தான் அந்த வணக்கம் உயர்ந்து அல்லாஹ்விடம் சென்று அந்த வணக்கத்துக்குரிய நன்மை நமக்கு என்ன செய்யப்படும்? பதியப்படும். இந்த 2ஐயும் நாம் செய்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 3வது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நபி வழியை நமக்கு அல்லாஹ் தஆலா மனசுல பதிக்க மாட்டான். இந்த வணக்கத்தை நாம இப்படித்தான் செய்யணும் என்கிறத மனசுல அல்லாஹ் தஆலா உதிப்பாக தரமாட்டான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த நபி வழியை தேடி கற்க வேண்டும். அப்ப நாம நிறைய பேர் என்ன செய்வோம் என்றால், இது சரிதான் என்று செய்து கொண்டிருப்போம். ஆனால் அது சம்பந்தமாக ஆழமாக போய் பார்த்தால் நாம் அதை பிழையா செய்து கொண்டிருப்போம். பிறகு கவலைப்படுவோம், நீண்ட நாளா நாம் என்ன செய்யல, இந்த விஷயத்தை தெரியாம இருந்திருக்கிறோமே, இவ்வளவு செய்தால் போதும் என்று நாம நினைச்சிட்டு செஞ்சிருக்கோமே, இவ்வளவு காலம் செய்த அந்த வணக்கத்தில் இவ்வளவு பெரிய பிழை இருந்திருக்கிறது என்று நமக்கு கை செய்யப்பட வேண்டியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலிலே ஒருவர் தொழுதார். நபி அவங்க இப்படி பேசிக் கொண்டிருக்கக்குள்ள அங்க ஒருவர் தொழுதார். தொழுவிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, வ அலைக்குமுஸ் ஸலாம். போங்க, போய் திரும்ப தொழுங்க, நீங்க தொழுது தொழுகை இல்லை என்றாங்க. அந்த மனுஷர் திரும்பி போனாரு. போய் அதே இடத்துல நின்று தொழுதார். தொழுது விட்டு திரும்ப வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் வ அலைக்குமுஸ் ஸலாம். போங்க, திரும்ப தொழுங்க, நீங்க தொழுகை இல்லை என்றாங்க. 3வது தடவையும் போனார், தொழுதாரு, வந்தாரு, சலாம் சொன்னாரு, பதில் சொன்னாங்க, நீங்க போய் திரும்ப தொழுங்க, நீங்க தொழுகை இல்லை என்றாங்க. 3 தடவை தொழுகை இல்லை. அது அல்லாஹ் அந்த சிரமத்துக்கு நன்மையை கொடுக்க மாட்டானா? ஆக குறைஞ்சது 2 ரக்காத் தொழுது இருந்தால் எத்தனை ரக்காத் தொழுதிருப்பார்? 6 ரக்காத் தொழுதிருப்பார். நபி அவங்க சொல்றாங்க, 6 ரக்காத் தொழுது, அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம், அவர் செய்த செயல்கள் எதுவும் ஒன்றும் இல்லையா? என்ன காரணம்? அவர் இஹ்லாஸ் இருந்துச்சு. அவர்கிட்ட இஹ்லாஸ் இருந்துச்சு, செயலும் இருந்துச்சு. என்ன இல்லப்ப? 2வது சிஸ்டம், முறை, அதுல நிறைய பிழை. ஓதனத்தை கூட நபியவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. என்று அவர் தூரம் நின்று தொழுகிறார், சூரா ஃபாத்திஹா பிழையா ஓதன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கார். அப்ப அவர செயல்ல பிழை இருந்திருக்குது. சரியா ருக்கு செய்திருக்க மாட்டார், சரியாக சுஜூது செய்திருக்க மாட்டார். இந்த விஷயங்கள்ல பிழை இருந்திருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை ஆளை திருப்பி அனுப்பி எடுத்த என்ன காரணம் என்றா, முதலாவது தடவையிலே சொல்லி கொடுத்திருக்கலாம், இங்க வாங்க உட்காருங்க, நீங்க இப்படி தொழுதிங்க, பிழை இருக்கிறது, திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் 3 தடவை போய் அனுப்பினாங்க என்றால், அவருக்கு அவர தவற உணர்த்தணும், மார்க்கத்தை அறிந்து தெளிவாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை அவருக்கு உணர்த்தணும். இப்ப 3வது தடவை போயிட்டு வந்த உடனேயே அந்த மனுஷர் சொன்னார்,
யார சொல்லலாம், இதுக்கு மேல எனக்கு நல்லா தொலை தெரியா, கற்றுத்தாருங்கள் என்றார். எப்படி? கற்றுத்தாருங்கள், ஃபஅல்லிம்னி என்றார். இப்ப அவருக்கு கற்க வேண்டும் என்ற ஆசையை நபி அவங்க உணர்த்தி போட்டாங்க. நான் படிச்சுட்டு ஆகணும்ங்கிற தேவையை நபி அவங்க ஊட்டிட்டாங்க. இப்ப அவர் சொன்னார் கற்றுத்தாருங்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு ஒரு தொழுகையை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு வாய்மொழி மூலம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுதான் எந்த நபி வழி தொழுகை என்று வந்தாலும் அந்த தொழுகைக்கு அடிப்படை தகவலாக இருக்கிற அந்த பிழையா தொழுத மனிதர சம்பவம் தான். அதை போட்டுதான் நபி வழி தொழுகையில் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. அப்ப இது முக்கியம். நாம நம்முடைய மார்க்கத்தில் விசேஷமாக வணக்கத்தை அறிந்து செய்ய வேண்டும். அப்ப அதுக்காகத்தான் நோன்பு ஒரு முக்கியமான கடமை. அதை நாம் அறிஞ்சு செய்யணும். அதுல நிறைய சட்டங்கள் சம்பந்தப்படுகின்றன. ஆகவேதான் உலமாக்கள் என்று உள்ள பிரச்சனைகளையும் நோன்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுல பொதுமக்களால கேட்கப்படுற வினவப்படுற சில சந்தேகங்களை நாம தொகுத்திருக்கிறோம். அதுல ஒன்று கேட்காங்க. என்ன கேட்கிறாங்க என்றால், இப்ப அண்மையில ஒரு சில சகோதரர்கள் கேட்டாங்க, இப்ப நாங்க என்ன செய்யறோம், தொழில் செய்கிறோம். இந்த தொழிலை நாளாந்தம் செய்யணும். அன்றாடம் உழைத்து வாழக்கூடியவர்கள் தொழிலுக்கு போகல என்றால் வாழ்க்கை அன்றைய வாழ்நாள் வாழ்க்கை ஓடாது. ஆனால் நோம்போட என்ன செய்ய முடியாது, அந்த தொழிலை கூலி தொழில் வச்சுக்கொள்வோமே, செய்யவும் முடியாது. இப்ப நோம்ப விடலாமா, நோன்பை விட்டுட்டு தொழிலுக்கு போகலாமா, தொழிலுக்காக நோன்பை விட முடியுமா, சலுகை உண்டான்னு கேட்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரை சொல்லிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு தான் நோன்பை விடுறதுக்கான சலுகை உண்டு. முதலாவது யாரு, பிரயாணி. இரண்டாவது யாரு, நோயாளி. இந்த ரெண்டு சாராரும் தான் குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பிணி தாய்மார்களை, பாலூட்டுகின்ற தாய்மார்களை சொல்லி இருக்கிறார்கள். வேற யார்? இன்னும் சில செய்திகளிலே வயோதிபர்கள், தீராத நோயாளிகள், இவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன பதில்? நோன்பு விடுறதுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தால், நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட காரணங்களில் தொழில் கிடையாது. வீட்டை இருந்து கொண்டு வரால் அன்றாட தொழிலுக்கு போகல என்ன செய்யலாது, நோன்பை விட இயலாது, பிடிச்சுதான் ஆகணும். பிடிச்சிட்டு என்ன செய்வாரு, நோன்பை நோற்று கொண்டோ அவர் தொழிலுக்கு போவார். தொழிலுக்கு போய் ஒரு கட்டம் வருமே, இதுக்கு மேல இயலா என்று ஒரு கட்டம் வருமே, மத்தியானம் ஒரு 2 மணிக்கு இதுக்கு மேல தண்ணி குடிக்கலை என்றால் உசிறு போயிடும், பெரிய ஒரு ஆபத்து வந்துடும் என்ற ஒரு கட்டத்துக்கு அவர் போவாரு. அப்போ ஒரு நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. என்ன காரணத்துக்கு, என்ன காரணத்தில் அனுமதி உண்டு? தொழிலுக்கா? இல்ல, தொழிலுக்காக விடல. இப்ப அவரு என்னத்துக்காக விடுறார்? அவரால் இயலாது. இயலாம போன என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். இயலாமல் போனது என்ற காரணத்துக்காக நோன்பை விடுவாரே தவிர தொழிலுக்காக விட மாட்டார். எனவே இந்த நிலைமையில் உள்ளவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு மாணவர் கேட்டார், இப்ப நாங்க டவுனுக்கு கிளாஸுக்கு போறோம். அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை சொன்னார், என்னால நோன்பை தொடரவே முடியாது, பின்னரம் 5 மணி வரைக்கும் அங்க இருக்கணும், ஒரு குடில்ல இருக்கணும், இந்த சூடு கடும் வெயில் என்னால தாங்க முடியாது. இப்ப கேள்வி என்ன, 7 வகுப்புக்காக நோன்பை விடலாமா, சலுகை உண்டா? குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருக்கா? 7 வகுப்புக்கு படிக்கிறதுக்காக நோன்பு விடலாம் ஆதாரம் தேடல. இப்ப என்ன செய்யலாம்? இவருக்கு இதுதான் சட்டம். என்ன சட்டம்? அவர் நோன்பை நோற்று கொண்டுதான் போக வேண்டும். நோன்பை விடுறதுக்கு அனுமதி இல்லை. அங்க போய் நாம தொழிலாளிக்கு சொன்ன மாதிரி ஒரு கட்டம் வருமல்ல, இவரால இருக்க முடியாது, இதற்கு மேல முடியாது, முடியவே முடியாது என்ற கட்டத்துக்கு வந்தால் அவர் என்ன செய்வாரு? அந்த நேரத்தில் இயலாது என்ற காரணத்துக்காக நோன்பை
விடுவதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்படும். சரி, விட்டுட்டா என்ன செய்யறது? நான் டியூஷனுக்கு போனது நாடி நோன்பு விடுறதுக்கு மார்க்க அனுமதி தந்துட்டு வெளிரங்கமா சாப்பிட்டு குடிச்சு திடீரையா? இல்ல. அன்றைய தினம் ஒரு நோன்பில்லை என்றால் அவர் அதை மறைமுகமாக வைத்துக் கொள்வார். நோன்பு மாதத்தை என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த வேண்டும். ஒருவர் பகிரங்கமா சாப்பிடுறார் என்றால் அவர் நோன்பு மாதத்தை கேவலப்படுத்துகிறார். எனவே அதை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதர காலங்களில் நோன்பு கழிந்ததன் பின்னால் அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். இப்ப சில மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கான பதில். இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது? போற இடத்துல மௌலை சொல்லிட்டாரு, போய் டியூஷன் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு நோன்பு விடலாமாம் என்று விடுறல்ல. அது நீங்களும் உங்களுடைய இறைச்சகனுக்கு இடையில் உள்ள விஷயம். உங்களுடைய மனச்சாட்சி சொல்லணும், இது உண்மையிலே எனக்கு சலுகை தானா இல்லையா, அதை நீங்க தீர்மானிக்கணும். இப்ப நாம பொதுவான சட்டத்தை சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு நவீனமான இன்றைய கால சூழல் இருக்கிற ஒரு கேள்வி என்னென்றால், கேட்கிறாங்க, நாங்க இலங்கையிலிருந்து நோன்பு பிடிச்சிட்டு உம்ராவுக்காக போறோம். பிரயாணத்துல நோன்பு பிடிச்சிட்டு போறாங்க. அது அவங்களோட விருப்பம். பிரயாணி நோன்பை பிடிக்கிறது விடுறது அவருடைய விருப்பம். அவர் விரும்பினா பிடிக்கலாம், விரும்பலைன்னா விட்டுற வேண்டியது. இப்ப அவரு உம்ராவுக்கு போறார். போனால் போய் பிளைட் இறங்கி ஜித்தாவுக்கு போய் மக்காவுக்கு போகக்குள்ள ஒரு 4 மணி என்று வச்சுக்கோமே. காலையில ஒரு 9 மணிக்கு இங்க இருந்து போனாரு. காலையில அங்க 4 மணி. 4 மணிக்கு வீட்டை போய் சேர்ந்துட்டு ஹோல் எடுப்பார்ல. வீட்டை ஹோல் எடுத்தா, ஓ நாங்க என்ன மகரிப்புக்கு வாங்கி சொல்லுது நோம்பு திறந்துட்டு இருக்கோம் என்று சொல்லுவாங்க. 2:30 மணித்தியாலம் வித்தியாசம் இருக்கல்ல. இஞ்ச முந்தி அங்க கொஞ்சம் லேட்டா. இப்ப இவரும் அதானே நாம நாட்டிலானே நோம்பு பிடிச்ச, அவங்களோட சேர்ந்து சஹர் சாப்பிட்ட, அப்ப நமக்கு இப்ப கரெக்டான டைம் 2 நோம்பு திறக்கிறதுக்கு அனுமதி உண்டா? நியாயம் தானே. நோம்பு திறக்கலாமா? பிடிச்ச இலங்கை டைம் பிரகாரம். இப்ப திறக்கிற இலங்கை டைம் பிரகாரம் திறக்கணும், இல்ல சவுதி டைம் பிரகாரம் திறக்கிறா. அன்றைக்கு ரிஸ்வா மூலம் இதை சொன்னார் தர்பியா நிகழ்ச்சியில். அவரு பொது விதி, சவுதிக்கார அழிஞ்ச வந்து அழிஞ்சிருதான். பொது விதி என்ன? எந்த இடத்தில் மக்கள் எந்த நேரத்தில் நோன்பு திறக்கிறார்களோ அந்த நேரத்தில் தான் சகலரும் நோன்பு திறக்க வேண்டும். அந்த நாட்டுக்காரால், அந்த நாட்டுக்கு வந்து இறங்கினவர் எல்லாரும் அந்த இடத்தில் அந்த மக்கள் என்ன நேரத்துக்கு நோன்பு திறக்கிறார்களோ, எப்ப சூரியன் முழுமையாக மறையுதோ அப்பதான் நோன்பு திறக்க முடியும். பாருங்க, இதுல இந்த நம்ம திறப்பதும் நோன்பை நோட்பதும் ஒன்றாத்தான் செய்யணுங்கிறத மார்க்கம் எல்லா இடத்துலையும் வலியுறுத்து. பாருங்க, தனிச்சு ஒரு ஆள் இந்த திறக்கிற வேலை பிடிக்கிற வேலை சரி வராண்டு இதுல காட்டுது பாருங்க. அப்ப நோன்பு பிடிப்பது திறப்பது எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் நடக்கணும், ஆளுக்கால் வித்தியாசமாக நடக்கக்கூடாதுங்கிறத அது காட்டுது. அப்ப இந்த விஷயத்தை இந்த சட்ட விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. என்னென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த நோயாளிகளை 2ஆ பிரிக்குது. ஒன்று தற்காலிகமாக, இப்ப இடையூறாக நோயுற்ற ஒருவர், இன்னொரு சாரார் நிரந்தர நோயாளிகள். இப்ப திடீரென ரமலான்ல நோயுற்றவர் நோன்பை விட்டாராக இருந்தால் அவர் ஏனைய காலங்கள் என்ன செய்வாரு? அந்த விட்ட நோன்பை கலா செய்வார். இந்த நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்களே, அப்படி என்றால் நோன்புக்கும் அந்த நோய்க்கும் சரி வராது. அவர்கள் தீராத நோயாளிகள். இப்ப சில நேரம் அல்சர் பிரச்சனை உள்ளாக்கள், அவங்களுக்கு நோன்பு சரி வராது. அது தீராத வியாதியும் சிலர்களுக்கு தீராத வியாதியாக இருக்கிறது, நோன்பு சரி வராது. இவங்க என்ன செய்வாங்க? கலா செய்யல. அது நோன்பு காலத்தில் நோன்பு பிடிக்கல, ஏனைய காலத்திலே நோன்பு பிடிக்கல. இவங்களுக்கு என்ன தீர்ப்பு? இவங்க முடியுமாக இருந்தால் 30 நோன்புக்கு பதிலாக 30 ஏழைக்கு என்ன செய்யறது? அவங்க கஃபாரா, அதற்கு பதிலாக என்ன செய்யறது? 30 ஏழைக்கு உணவளிக்கிறது.
30 நோன்பு தானே வரப்போகுது. 30 ஏழைக்கு உணவளித்து விட்டால் சரி, சரி முடியல, 30 ஏழைக்கு உணவளிக்கிற வசதி எனக்கு இல்ல, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அது பற்றி விசாரிக்க மாட்டான், கேட்க மாட்டான். இதுதான் தீராத நோயாளிக்குரிய மார்க்க தீர்ப்பு. இப்ப ஒரு ஆளுக்கு இப்படித்தான் அல்சர் பிரச்சனை இருந்துச்சு. போன வருஷம் நோன்பு பிடிக்கல, ஏன்னா தீராத நோயாளி முடிச்சு. அவர் 30 ஏழைகளுக்கு உணவளிச்சு முடிஞ்சு. இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முதல் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு, இது கேட்டாங்க, அந்த கேள்வி இல்லாம போயிட்டு. இப்ப அவரு தீராத நோயாளி லிஸ்ட்ல இருந்து இப்ப திரும்ப பழையபடி திரும்பிட்டார். இப்ப போன நோம்ப கலா செய்யணுமா, போன வருஷம் நோம்ப கலா செய்யணுமா, செய்ய தேவையில்லையா? இப்ப அவர் தீராத நோயாளி என்றுதான் என்ன செஞ்சார், 30 ஏழைகளுக்கு உணவளிச்சு முடிஞ்சு. உலமாக்கள் சொல்றாங்க அவருக்கு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதற்குரிய கஃபாராவை அவர் வழங்கிவிட்டார். உரிய காரணத்துடன் நிகழ்ந்தது, அதற்கான பரிகாரத்தை கொடுத்து விட்டார். இப்ப இனி இந்த நோன்புல இருந்தா அவருக்கு என்ன, இந்த நோன்புல இருந்துதான் அவர் நோன்பை நோக்க வேண்டும். அந்த நோன்பு இந்த வருடத்தில் ஏதாவது நோன்பை விட்டால் அவர் கலா செய்ய வேண்டும். இதுவும் சிலருக்கு நடக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக இது நமக்கு இல்லாட்டியும் நவீனமான சட்டங்கள்ல சொல்லப்படுற விஷயம். சில நாடுகள்ல, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகள்ல பகல் வேலை நம்மளை விட டபுள் மடங்கு இருக்கும். இப்ப நாம 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் இருக்க வேண்டால் அவங்க சில நேரம் 18 மணித்தியாலம் 19 மணித்தியாலம், சிலர்கள் 20 மணித்தியாலம் பகல் அவங்களுக்கு இருக்கிறது. இரவு கொஞ்ச நேரம் தான். சூரியன் வரும், வேகமாக அவங்களோட நாட்டில் மறைஞ்சிரும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நோர்வேயில இதே மாதிரி தான். அங்க இருக்கிற முஸ்லிம்கள் 20 மணித்தியாலங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இப்ப இவங்க என்ன 20 மணித்தியாலம் நோன்பு இருக்கணுமா, அல்லது ஒரு நடுத்தரமா கணக்கிட்டு நீங்கள் எல்லாம் 10 மணித்தியாலம் இருக்கிறோம், நாங்க 20 மணித்தியாலம் இருக்கிறேன் ஒரு கேள்வி வருது. இதை அறிஞர்களிடம் கேட்கிறார்கள். 20 மணித்தியாலம் பகல் இருக்கிறது, ஆகவே நாங்கள் என்ன செய்வது? அப்ப உலமாக்கள் ஆய்வு செய்கின்ற போது பார்க்கிறாங்க, அப்படியான ஒரு சலுகையை காணும் மார்க்கத்தில். இத்தனை மணித்தியாலங்கள் தான் பகல் வேலை இருக்கணும் நோன்புக்கு, அதை விட கூடுனால் நீங்க திறந்த நோன்பை விட்டுறலாம் என்கிற சலுகை இருக்கிற மாதிரி குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் காணும். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருப்பது போல, அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லியிருப்பது போல, ஒரு நோன்பாளருடைய நோன்பு ஃபஜர் உதயமானத்திலிருந்து எது வரைக்கும் நீடிக்க வேண்டும், சூரியன் மறைகிற வரைக்கும் நீடிக்க வேண்டும். அது எந்த நாட்டிலேயா இருந்தாலும் சரி, அது நோர்வேயிலேயா இருந்தாலும் சரி, அமெரிக்காவிலே இருந்தாலும் சரி, சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் நோன்புடன் இருந்தே ஆக வேண்டும். சரி, சிரமம் இருக்குமே பாருங்க. அல்லாஹ் தஆலா நம்ம நாடுகள்ல சூடான வெப்பம் கூடிய நாடுகள்ல அந்த நிலைமையை வைக்கல. எங்க வச்சிருக்கான்? அந்த நிலைமைய கூலான பிரதேசங்கள்லாம் வச்சிருக்கிறான். கூலான பிரதேசங்கள் உள்ளவங்களுக்கு நோன்பு முடிக்கிற லேஸ். பரப நாடுகள்லையும் தான் அந்த கூல் பீரியட்ல நோன்பு வந்தால் விளங்காது. இருந்தாக்களுக்கு தெரியும், விளங்காது. என்றால் நம்முடைய எனர்ஜி அங்க பாதுகாக்கப்படுது, கூடுதலா வேர்வை சிந்துவதில்லை. ஆகவே நோன்பு நோட்பது இலகுவானது. அப்ப அந்த சட்ட விஷயம் அதில் நான் புரிஞ்சு கொள்ளணும். சில நாடுகள் இருக்குது 6 மாசம் பகலாக இருக்கும், 6 மாசம் இரவாக இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யற? 6 மாசம் நோன்பு முடிக்கிறா? இவங்க என்ன செய்வாங்க? இவங்க அயல் நாடு, அவங்களுக்கு பக்கத்தில் உள்ள அயல் நாடு, அங்குள்ள நேர சூசியை இவங்க எடுத்துக்கொள்வாங்க. 6 மாசம் பகலா இருக்கிற நாடு அவங்களுக்கு ஆக அண்மித்த நாடு எது என்று பார்ப்பாங்க. அங்க கால நேர சூசி எப்படி இருக்கிறது, அதை இவங்களோட நாட்டில் என்ன செய்வாங்க? அமுல்படுத்திக் கொள்வார்கள். இது 6 மாசம் பகல் 6 மாசம் இரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சொல்லப்படக்கூடிய சட்டம். அதே போல இப்ப சொல்லப்படுற கடைசியாக நாம சொல்லி முடிச்சுக்குவோம். அதே போல நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னென்றால், இரத்தம் வெளியேற்றல், இரத்தம் வெளியேறுவது நோன்பு முறிக்குமா? அது காரணம் என்னென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
புகாரியிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸ். ஒரு முறை போறாங்க, ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லுவோமே, அதுக்கு பக்கத்துல ஒரு 2 பேர் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு இரத்தம் குத்தி எடுக்கிற ஒரு சிகிச்சை முறை இருக்கிறது. இப்ப நிறைய இடத்துல நிறைய டாக்டர்ஸ் மார, ஆயுர்வேத வைத்தியம் செய்யற டாக்டர்ஸ் மார செய்யறாங்க, இரத்தம் குத்தி எடுக்கிறது. அப்ப அது அந்த முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப பம்மால் அதை வெளியேற்றுறாங்க. அந்த நேரம் வாயில அனுப்பிச்சுவாங்க, உறிஞ்சி எடுப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, அஃப்தர் அல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம் என்றாங்க. இரத்தம் குத்தி எடுப்பவரும் அந்த சிகிச்சையை செய்பவரும் யாருக்கு செய்யப்படுகிறதோ அவரும் 2 பேரும் போயிட்டு என்றான். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், இவர் இரத்தம் வெளியேற்றப்படுவதால் அதிகபட்சமான சக்தியை இவர் இழப்பார். கூடுதலான இரத்தம் வெளிப்படக்குள்ள சக்தியை இழப்பார். சக்தியை இழந்தால் என்ன நடக்கும்? அவர் நோன்பை தானாகவே விட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். வாயால இழுத்ததை நாடி அந்த இரத்தம் என்ன செய்யும்? இழுக்கின்ற போது இவருடைய வாயினூடாக உள்ளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸை வச்சுதான் இரத்தம் வெளியேற்றுவதால் நோம்பு முறியுங்கிற சட்டம் பிறக்குது. சுருக்கமாக சொன்னால், இரத்தம் வெளியேறுவதால் நோன்பு முறியாது. அதிகபட்சமான இரத்தம் வெளிப்பட்டால் தான் நோன்பை முறிக்கு நிலைமைக்கு நம்மளை கொண்டு செல்லும். பல்லு புடுங்கினா அதிகபட்சமான இரத்தம் வருமா? வராது. சுகர், அதற்கு டெஸ்டிங் போய் நாம எடுக்கிற பிளட் அது கூடையா குறையா? அதால ஒரு பலவீனம் வருமா? வராது. இப்படியான நிலைமைகளில் அல்லது நோம்போட நாம் என்ன செய்தோம்? மோட்டார் சைக்கிள்ல விழுந்துட்டோம், ரோட்ல கையில உரசிப்பட்டு இரத்தம் சிந்துது. அது பெரிய அளவுக்கு அதிகபட்சமான இரத்தமாக இருக்குமா? இல்ல, சாதாரணமான. அதால ஒரு பலவீனம் வராது. இப்படியான நிலைமைகளில் நோன்பு என்ன செய்யாது? நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்ப ஒருவர் பிளட் டொனேஷன் செய்ய போனாருண்டா, நோம்பு பிடிச்சு கொண்டு, அப்படின்னா என்ன? இரத்த தானம் செய்ய போனாருன்னா நோம்பு பிடிச்சு கொண்டு நடக்கும். அவரை சில நேரம் அந்த அதிகபட்சமான பிளட் வெளியேறுவதால் சில நேரம் அவரை என்ன செய்யும்? நோன்பை விடக்கூடிய நிலைமையை கொண்டு சென்று விடும். அப்ப உலமாக்கள் சொல்றாங்க, அதிகபட்சமான இரத்தம் வெளியேற்றப்படக்கூடிய நிலைமைக்கு ஒரு நோயாளி செல்லக்கூடாது, ஒரு நோன்பாளி செல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் அவருடைய நோன்பை அது முறித்துவிடும். சாதாரணமான இரத்த வெளியேற்றத்தால் எந்த விதமான பிரச்சனையும் நோன்புக்கு கிடையாது என்பதை இந்த இரத்தம் வெளியேறுதல் சம்பந்தமான இந்த விஷயத்தில் புரிந்து கொள்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். நோன்பை எது முறிக்கும்? உண்பது, சாப்பிடுவது நோன்பை முறிக்கும். அதே போல ஏதாவது அருந்தினால் அது நோன்பை முறிக்கும். அதே போன்று ஒருவர் குடும்ப உறவில் ஈடுபட்டால் அது நோன்பை முறித்துவிடும். இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுடைய நோன்புக்கு முறிக்கக்கூடிய காரியங்களாக சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் இன்று இந்த மூன்று விஷயத்துடனும் சம்பந்தப்படுமா இல்லையா என்ற சில கேள்விகள், சில விஷயங்கள் புதிசாக எழுந்துள்ளன. அது பெரும்பாலும் இந்த வைத்திய முறைகளுடன் சம்பந்தப்பட்ட அம்சங்களாக உள்ளன. ஆகவேதான் உலமாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நவீன நோன்பை முறிக்கும் புதிய சமகால அம்சங்கள் என்று நூல் எழுதியிருக்கிறார்கள். அதுல இப்ப உள்ள எல்லா விஷயங்களும் ஆழமாக ஆராயப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். அதுல ஒன்றுதான், ஒருவர் நோன்பை நோற்ற நிலையிலே அவருக்கு இந்த மூச்சு திணறல் அல்லது சுவாசம் இயல்பாக சுவாசிக்கக்கூடிய நிலைமை இல்லாமல் போவது. நம்முடைய பாஷையில சொல்வதாக இருந்தால் மூச்சு என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இயல்பாக சுவாசிக்க முடியாத நிலைமை. இது
மூச்சுக்குழாய் சுவாச குழாய் சுருங்குவதால் ஏற்படுகிறது. சுருங்குனா என்ன செய்யணும்? அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்வாங்க என்றால் ஒரு ஸ்ப்ரே ஒன்று என்ன செய்வாங்க, வாய் மூலமாக அடிப்பாங்க. அந்த ஸ்ப்ரே அடித்தால் அது என்ன செய்யும்? அப்ப இந்த சட்டங்களை ஆராயிற போது வைத்தியர்களை வச்சு கொண்டு தான் ஆராயிறாங்க. அந்த மருந்து என்ன செய்யும், அந்த நோயுடைய இயல்பு நிலை என்ன, அதனுடைய அடையாளம் என்ன, இந்த நீங்க பாவிக்கக்கூடிய மருந்து என்ன செய்யும். இப்போ வைத்தியர்கள் சொல்கிறார்கள், இந்த நோய்க்கான அந்த ஸ்ப்ரே அதை அடித்தால் சுருங்கிய மூச்சுக்குழாயை அது என்ன செய்யும், விரிவடைய செய்யும். அப்ப அடிச்சு ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த நோயாளி சாதாரண நிலைக்கு மாறிவிடுகிறார். இப்ப ஒருவருக்கு நோம்போடு இருக்கக்குள்ள அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் சாதாரணமாக அவருக்கு அந்த நோய் உள்ளவராக இருக்கலாம் அல்லது திடீரென ஏற்பட்டிருக்கலாம். இப்ப வைத்தியசாலைக்கு போனவுடன் அந்த ஸ்ப்ரேயை அடிக்க சொன்னால், அடிப்பதற்கு வைத்தியர் தீர்மானித்தால், அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அடித்துக் கொள்ள முடியுமா, அது நோன்பை பாதிக்குமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. உலமாக்கள் இந்த நோன்பு சம்பந்தமாக புதிய விஷயங்கள் பிரச்சனைகளை வச்சு ஆராயக்குள்ள 3 விஷயத்தை சொல்றாங்க. நோன்பை முறிக்கிறதாக இருந்தால் அது நம்முடைய இரைப்பையினூடாக செல்லணும். எப்படி? நம்மளுடைய இரைப்பை ஊடாக அது போகணும், அல்லது குடலுக்கு செல்லணும். அது போற வழி எதுவாக இருக்கலாம், மூக்காக இருக்கலாம், வாயால போகலாம், எந்த வழியாக இருந்தாலும் அது குடலுக்கு செல்லணும், இரைப்பைக்கு செல்லணும். இந்த இடங்களுக்கு போனால் நோம்பு முறியும் என்பதை உலமாக்கள் சொல்கிறார். இது ரெண்டையும் வச்சு பார்த்தால், இப்ப இந்த மூச்சு திணறலுக்கு அடிக்கிற அந்த ஸ்ப்ரே அதை சொல்றாங்க, அது நீரும் ஒரு சில வைத்திய ரீதியான சில கெமிக்கல்களும் ஆக்சிஜனும் 3ஐயும் சேர்த்துதான் அந்த ஸ்ப்ரே. என்ன டிஸ்பென்சரில் இருக்கிற எங்கட சகோதரர்களும் இருக்காங்க பக்கத்தில், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டு பாருங்க. இந்த 3ம் சேர்ந்ததுதான் அந்த ஸ்ப்ரேங்காங்க. இது என்ன செய்யுமா, அடிச்ச உடனே இரைப்பைக்கு போகாது. வைத்தியர்களுடைய அறிக்கை என்ன, இரைப்பைக்கு இது போகாது. இது என்ன செய்யும், மூச்சு குழாயை விரிவடைய செய்யும், அவ்வளவுதான். அப்ப இரைப்பைக்கு செல்லாததால், குடலுக்கு செல்லாததால் உலமாக்களுடைய எல்லாருடைய கருத்தும் என்னென்றால், ஸ்ப்ரே அடிச்சால் என்ன செய்யாது, நோம்பை முறிக்காது. இதை சவுதி அரேபியாவினுடைய ஃபத்வா குழு சிரேஷ்ட உறுப்பினர்களான ஷேக் இப்னு உதைமீன், ஷேக் இப்னு பாஸ் அவர்களெல்லாம் இதை நோம்பை முறிக்காது என்ற ஃபத்வாவை வழங்கியுள்ளார்கள். சரி, இப்ப என்னென்றால் இதுக்கு சில நியாயங்கள் சொல்றாங்க. என்ன நியாயம்? இதுல ஒரு நீர் பதார்த்தம் சேர்க்கப்படுவது தானே, ஆக்சிஜன் சேர்க்கப்படுது, சில கொஞ்சம் நீரும் சேர்க்கப்படுதான். இந்த நீர் இரைப்பைக்கு போகலாம் தானே, அப்ப நோம்பு முறிக்கும் தானே அது என்ற ஒரு கேள்வி வருது. அப்ப வைத்தியர்கள் ஆய்வு செய்யறாங்க. அப்ப அடிக்கிற அந்த சொட்டு நீர் அதுல இருக்கிறது, அது இரைப்பைக்கு போகுமா? வைத்தியர்களால் சொல்ல முடியலையாம். அந்த அளவுக்கு தண்ணி அதுல இல்லை, இரைப்பைக்கு போய் சேர்ற அளவுக்கு அதுல தண்ணி இல்லை, அது ஊர்ஜிதமா சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அப்ப ஊர்ஜிதமா சொல்ல முடியாவிட்டால் ஊர்ஜிதமாக நோம்பு முறியும் மட்டும் சொல்ல முடியாது என்ற முடிவுக்கு வராங்க. அதே போல ஒரு இன்னொரு அறிவுபூர்வமான காரணத்தை சொல்றாங்க நோம்பு முடியாதுங்கிறதுக்கு. இன்னொரு அறிவுபூர்வமான காரணம் என்ன? இப்ப சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இடம் பெற்றுள்ளது. என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் நோம்போட இருக்கத்தக்க எண்ணி கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். நோம்போட இருக்கக்குள்ள எண்ணி கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்வார்கள், அந்த குச்சால பல் துலக்குவார்கள். இப்ப கேட்காங்க, இந்த பல் துலக்கிற அந்த மிஸ்வாக் குச்சி இருக்கல்ல, அதிலிருந்து ஊறக்கூடிய கெமிக்கல், அதிலிருந்து உருவாகக்கூடிய பதார்த்தங்கள் அது இந்த மருந்துல இருக்கிறத விட கூட இருக்குதாம். ஒரு நாளுக்கு ஒரு 10 தடவை மிஸ்வாக்கு செஞ்சால் அந்த மிஸ்வாக் குச்சியில இருந்து வெளிப்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்கள்
மூலிகை, அது ஒரு வகையான மூலிகை தான். அதிலிருந்து வெளிப்படக்கூடியது வாய்க்குள்ள போகுது, உமிழ் நீரூடாக நம்முடைய குடலுக்கு போகுது. ஆனா மார்க்கம் என்ன செய்யல, நோம்ப முறிக்கும் சொல்லல. அப்ப இதே செய்யலாம் என்றால், இதை விட கூட உள்ளதை செய்ய முடியும் என்றால், இதை விட குறைந்த உள்ளத்தை நாம பாவிக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு நியாயங்களை சொல்றாங்க. அப்ப பாருங்க, ஒரு நவீன சட்டத்துக்கு எப்படியெல்லாம் அந்த ஆய்வுகளை அறிஞர்கள் மேற்கொள்றாங்கிறத நாம இதுல பார்க்க முடியுது. அப்ப மொத்தத்துல இந்த நிவாரண நோய்க்கான இந்த நிவாரணத்தை நாம் அத்தியாவசியமாக தேவைப்பட்டால் நோன்பை விட தேவையில்லை, பாவிக்கலாம் என்கிற முடிவுக்கு வரலாம். இப்ப இதை கூட நாம சில ஆட்களுக்கு இல்ல, அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லைன்னா இப்ப என்ன செய்யற, அவர் நோன்பை முடிச்சிட்டு விட்டுட்டு, நோயாளி தானே, நோன்பை விட்டுட்டு அவரு இன்னொரு நேரத்தில் கலா செய்து கொள்ளலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு நவீனமான ஒரு பிரச்சனை வருது என்னென்றால், இப்ப சில டேப்லெட்ஸ்கள் என்ன செய்வாங்க என்றால், நாக்குக்கு கீழே வைப்பாங்க. அது என்னத்துக்கென்றால், குறிப்பாக திடீர் மாரடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அறிகுறிகள் தென்பட்டால் அந்த டேப்லெட்டை நாக்கு கீழே வைக்க சொல்லுவாங்க. அதை வச்சால் அது நாக்கு கீழே உமிழ்நீர் ஊடாக உறிஞ்சப்பட்டு வேகமாக அது இரத்தத்தோடு சேர்ந்து இரத்தம் ஊடாக அது ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை, அது ஹார்ட் ஸ்டாப் ஆகிற நிலைமையை அது கட்டுப்படுத்தும். அந்த வேலையை அந்த டேப்லெட் செய்யும். இப்ப நோம்பு கூட ஒரு ஆளுக்கு அப்படி வச்சா நோம்பு முறியுமான்ற ஒரு கேள்வி வருது. இதையும் ஒரு நவீன சட்டமாக ஆய்வு செய்யப்படுகிறது. இதை உலமாக்கள் ஆய்வு செஞ்சுட்டு சொல்றாங்க, இது ஏற்கனவே சொல்ல சட்டத்தை விட சாதாரணமானதுதான். இது வாய்க்குள்ள உமிழ்நீர்ல போகையும் இல்லை, தொண்டைக்குள்ள போகையும் இல்லை, மூச்சுக்குழாய் போகையும் இல்லை, இறப்பைக்குள்ள போகையும் இல்லை, குடலுக்கு போகையும் இல்லை. அது நாக்குக்குள்ள நாம ஒது செய்யக்குள்ள தண்ணி எடுக்கமில்ல, எடுத்த தண்ணி எல்லாத்தையும் துப்புறமா. ஒரு நாளைக்கு ஒது செய்யக்குள்ள நோம்போட எத்தனை நேரம் வருது? ஃபஜர், லுஹர், அசர் 3 நேரமாவது ஆக குறைஞ்சது ஒழு செய்வாங்க. வாய் கொப்பளிக்குள்ள எடுக்கிற தண்ணி அவ்வளவு வெளியில அனுப்புறமா என்று கன்ஃபார்மா சொல்ல முடியாது. கொஞ்சம் தண்ணி மிஞ்சிரிக்கத்தான் செய்யும், அது நம்முடைய குடலுக்கு போகத்தான் செய்யும். அப்ப நோம்பு முறிஞ்சிருமா? அந்த அளவுக்கு மார்க்கம் யோசிக்க சொல்லல, அந்த அளவு சிரமப்படுத்தல, அது பிரச்சனை இல்லை, மன்னிக்கப்பட்ட விஷயம். இப்ப அதை சொல்றாங்க, அதை விடவும் இது சாதாரணமான ஒரு விஷயம்தான். இது தொண்டைக்குழியை தாண்டவும் மாட்டாது, குடலுக்கு செல்லவும் மாட்டாது, இறப்பைக்கு செல்லவும் மாட்டாது, குடிக்கிற சாப்பிட்றத அமையவும் மாட்டாது. இது உடம்பே அந்த நாக்குக்கு கீழே உள்ள அந்த பகுதியே உறிஞ்சி செல்லக்கூடியது, நோய்க்காக செய்யக்கூடியது, ஒருவருக்கு சக்தியை, பலத்தை, இல்ல பசியை கட்டுப்படுத்துகின்ற நோக்கத்தில் செய்யப்படக்கூடியது அல்ல. எனவே இது நோன்பை முறிக்காதங்கிறதுல எல்லா அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, ஒருமித்த கருத்துல இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு கேள்வி வருது, அந்த நிலைமைக்கு போனா நோன்பை விட்டுற வேண்டியதானே? அவரு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கிற அளவுக்கு நிலைமை வந்துட்டால் அவர் நோம்பை விட வேண்டியதானே? நோயாளி தானே, அது பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல நான் விட மாட்டேன், எனக்கு ரமலான்ல நோம்பு விடுறதுக்கு விருப்பம் இல்லை, இது முறிக்குமா முறியாதா? நீங்க ஃபத்வா சொல்லுங்க என்ன சொல்லித்தான் ஆகணும். அதுக்காண்டி இந்த விஷயம் ஆராயப்படுது. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கின்றால், அல்சர் பிரச்சனை உள்ளாக்கள், குடல்ல ஏதாவது புண் ஏற்பட்டவர்கள், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. பிறகு சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு அந்த கேமராவை அனுப்பி உள்ளுக்கு பார்க்கணும், சில நேரம் ஏதாவது தேவையான அதுல இருந்தே குடல்ல துண்டு எடுக்கணும் பண்ணாலும் அதை அனுப்பி அதன் மூலமாக எடுத்துருவாங்க, எடுத்து அதை டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. அப்ப வாயு ஊடாக அந்த வயரை அனுப்பி அந்த அந்த வயருடைய தொங்கல்ல சின்ன கமரா இருக்கும், அதை வாயினூடாக அனுப்புவாங்க. அனுப்பி உள்ளுக்கு நமக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது போற வாரதுதான். இப்ப இதை நோம்பால ஒரு ஆள் நோம்பிட போனாருன்னு வச்சுக்கோமே, இதை அனுப்புறதன் மூலமாக நோம்பு முறியுமா முறியாதா என்கிற ஒரு கேள்வி வருது. எந்த பிரச்சனை வந்த உடனே இப்ப இது இறப்பைக்கு போய் தான் குடலுக்கு போகும். இந்த குழாயை அனுப்பும் போது அது என்ன செய்யும், தொண்டை குழி ஊடாக போய் இறப்பைக்கு போய் அங்கிருந்து தான் குடலுக்கு போகும். அப்ப இறப்பைக்குள்ள போகுது, குடலுக்குள்ள போகுது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்ல, உலமாக்கள் நோம்ப முறிக்கும் என்றால் இறப்பை குடலுக்கு போறதா இருக்கணும். இப்ப இது போகுது,
இப்ப காரசாரமான ஆய்வு போகுது. எல்லாத்தையும் இந்த இடத்துல நாம சொல்லுவோம். இப்ப சொல்றாங்க என்றால் அப்படி என்றா பிரச்சனை வருது. இப்ப இறைப்பைக்கு குடலுக்கு போறதாக இருந்தாலும் அது சாப்பாடாக இருந்தால்தான் நோம்ப முறிக்குமா, இல்ல ஒரு கல்லு போய் விழுந்தாலும் நோம்ப முறிக்குமா என்ற ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த இடத்துல நியாயமா நியாயம் இல்லையா? நியாயம் தானே. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஏதாவது ஒன்று இறைப்பை குடலுக்கு சென்றால் நோம்ப முறிக்கும். அடுத்த கேள்வி வருது, அது அப்படி போறது உணவு குடிக்கிற ஒன்று பதார்த்தமாக இருக்க வேண்டுமா அல்லது எதுவாக இருந்தாலும் சரியா? சில உலமாக்கள் சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் குடலுக்குள்ள இறைப்பைக்குள்ள போனா நோன்பு முறிஞ்சிரும். இன்னொரு கணிசமான உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, அது உணவு சாப்பாடாக ஒன்று சென்றால் தான் முறியும், வேற சும்மா ஒரு கல்லு ஒரு வயிறு போறதால நோன்பு முறியாது. இரண்டு வகையான கருத்து இருக்குது. சவுதியினுடைய பிரபலியமான முஜ்தஹித் ஃபகீ சட்டக்கலை வல்லுநர் சொல்லப்படக்கூடிய ஷேக் இப்னு உதைமீன் சொல்றாங்க, அவங்களுடைய முடிவு என்னென்றால் எல்லாம் போய் நோம்ப முறிக்காது, உணவு சாப்பாடாக இறைப்பை குடலுக்கு போறதா என்ன செய்யும் நோம்ப முறிக்கு, இந்த வயரெல்லாம் போறது நோம்ப முறிக்காதுங்கிறாங்க. நாம சொல்றோம் இந்த கருத்து அறிவுபூர்வமான கருத்தா இருக்குது, அறிவுபூர்வமான கருத்தா இருக்குது. அதே போல பெரிய ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார். நாம இதுக்கு மேலதிகம் ஒன்று சொல்லலாம். சரி, இது அறிவுபூர்வமா இருக்கிறது, இதை செய்யலாம், பிரச்சனை இல்லை என்றாலும் மனசுக்கு சில நேரம் முறிச்சுட்டா என்ன செய்யற என்று வருமே, ஃபத்வாவை எடுத்து அமல்படுத்தணும், அந்த சந்தேகம் வரப்படாது. அதுக்கு மேல அல்லாஹ் கேட்க மாட்டான். ஒருவரிடம் ஃபத்வாவை கேட்டால் அவர் ஃபத்வாவை சொன்னால் நம்மளுக்கு திருப்தி என்றால் அமல்படுத்த வேண்டியதுதான். அதுக்கு அல்லாஹ் தஆலா நம்மள அதுக்கு மேலால் என்ன செய்ய மாட்டான், சற்றும் கடுகளவேனும் கேட்க மாட்டான். நீ இல்ல நீ எடுத்து அமுல்படுத்தின ஃபத்வா பிழை இல்ல கேட்க மாட்டான். ஏன், என்ன சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை நான் முழுமையாக செய்துட்டேன், அதுக்கு மேல உள்ளத அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான். இப்ப நாம இது ஒரு வரவேற்கத்தக்க கருத்தா இருக்கிறது, அது சாப்பிட குடிக்கிறது இல்லையா, அது ஒரு வயறு போறது தானே ரெண்டு வச்சுக்கிட்டாலும் நாம் என்ன செய்யலாம் என்றால் இப்படியான விஷயங்களை நோம்ப துறந்ததுக்கு பிறகு இரவையில வச்சுக்க வேண்டியதுதானே, அப்ப பிரச்சனை இல்லையே. அப்ப அந்த டேட்டை அந்த டைமை நைட்டில் மாத்தி எடுத்துக்கிட்டா அது அவசரமா செய்யற விஷயமும் இல்லை. அப்படி சந்தேகம் மனசுக்கு சிரமம் சங்கடம் இருக்கிறார்கள், அப்படி செய்து கொள்ளலாம். இப்ப சொல்றாங்க சில நேரம் இப்ப நாம முறிக்காதுன்னு வச்சுக்கிட்டாலும் சில நேரம் இந்த கமராவை அனுப்பக்குள்ள அதுல சில நேரம் சில வகையான ஜெல்ல பூசி அனுப்புவாங்க. அந்த பூசுற ஜெல் குடலுக்கு இறப்பைக்கு போகுதுன்னா அது எப்படியானதா இருக்கும், சரியான சுகாதாரமானதா இருக்கும். என்ற குடல்ல ஒட்டும் இறப்பையில அது தங்கி நிற்கும், அப்ப அது ரொம்ப சுகாதாரமானதா இருக்கும். அப்படி ஜெல்லுகள் யூஸ் பண்ணி அனுப்பப்பட்டால் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம என்ன செஞ்சிடும், நோம்ப முறிச்சிடும். அப்ப அது அப்படி இருக்குதா இல்ல சும்மா தான் அனுப்புறாங்களாங்கிறத பார்த்துக்கணும். இப்படி எல்லாம் இந்த சட்ட விஷயங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றது. அடுத்தது நாலாவது மூக்கினூடாக சொட்டு மருந்து விடல். இப்ப மூக்கடைப்பு வாராக்களுக்கு என்ன செய்யற சொட்டு மருந்து ஒரு ட்ராப்ஸ்களை மூக்குல விடுறது கொடுப்பாங்க. இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏன்னா மூக்கு வாய் ரெண்டும் துவாரம் ஒன்றுதான். மூக்காலையும் சாப்பாடு அனுப்பலாம், நம்ம சாப்பிட்றதில்ல, ஆனா பட்டை ஊடாக மூக்காலையும் சாப்பாடு அனுப்பலாம். ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது. அப்ப வாய் மாதிரி தான் மூக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மாஜாவுல இடம்பெற்றுள்ள ஹதீஸ் எப்படி சொல்றாங்கண்டா, நோன்பாளிக்கு சொல்லக்குள்ள சொல்றாங்க, நோன்பாளிகள் நாசிக்கு தண்ணி செலுத்துவீங்கல்ல, ஏனைய காலங்களில் சொல்றாங்க நல்லா செலுத்துங்க, உங்களோட நாச துப்புரா வச்சு கொள்ளதுக்காக நல்லா செலுத்துங்க, ஆனா நோன்போட இருக்கக்குள்ள அளவோட கவனமாக பார்த்துக்கங்க என்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க என்றால், அது நீங்க இழுத்தீங்களா சில நேரம் தொண்டைக்குள்ளால போயிடும், ரெண்டும் வழி ஒன்றுதான். அப்ப அளவோட செய்யுங்கிறாங்க. அப்படி போனா நோம்பு முறிஞ்சிடும். இந்த இடத்துல பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க மூக்கினூடாக சொட்டு மருந்து விடுவது பிரச்சனைக்குரிய விஷயம் நோம்புக்கு. ஏனென்றால் மூக்க நாங்க உறங்கி கொண்டுதான் விடையும் வேணும் பெரும்பாலும்.
இருந்து கொண்டு மூக்குல சொட்டு மருந்து விட இல்லை. மூக்கு அடைப்பை எடுக்கிறா இருந்தா தூங்கி கொண்டுதான் மல்லாக்க படுத்து கொண்டுதான் விடுவோம். அப்ப அது விட்டு அது என்ன செய்யும், அப்படி இருக்கக்குள்ள அப்படியோ அந்த 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 அடைப்பை துறந்து கொண்டு தொண்டைக்குள்ள வந்துடும், வேகமாக வரும். யூஸ் பண்ணாக்களுக்கு தெரியும், வேகமாக வரும். அது உண்மையிலேயே நம்மள அறியாமலேயே தொண்டையை தாண்டி போயிடும். அதை முழுமையாக வெளிப்படுத்துவேன் என்று உறுதியாக யாருக்கும் சொல்ல முடியாது. ஏண்டா நம்மட கட்டுப்பாடை மீறி போயிடும் அது எப்படி. எனவே சொட்டு மருந்து நாசினூடாக விடக்கூடியவர்கள் அதை இரவு நேரங்களில் வைத்துக் கொண்டால் மிக சிறந்தது. இல்லை விட்டுத்தான் ஆக வேண்டும், என்னால் இருக்க முடியாது என்ற நிலைக்கு போனால் விடணும். ஆனா தொண்டைக்குழியை தாண்டி போனால் நோம்பு போயிடும். தொண்டைக்குழியை தாண்டி சென்றால் நோம்பு போயிடும். அப்ப அந்த விஷயத்துல சொட்டு மருந்து வர்ற விஷயத்துல நாம கவனமா இருக்கணும். ஒரு சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கணிசமானாக்கள் சொட்டு மருந்து விட்டால் போயிடும் என்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க சொட்டு மருந்து விடலாம், பிரச்சனை இல்லை, அது நோம்ப முறிக்காது மூக்கினோடாக. சரி, உங்களோட நியாயம் என்ன? இவ்வளவு ஹதீஸ், இந்த ஹதீஸை வச்சு நாம சொல்றோம் உது செய்யக்குள்ள நபி அவங்க கவனமா இருக்குங்கிறாங்க, கவனமாக செயற்படுங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன நியாயம் சொல்றீங்க? ஒரு சிலர்கள், இது ஒரு சிலர்கள் தான், அவங்க சொன்னாங்க நாங்க சொல்ற நியாயம் என்னென்றால், எங்கட நியாயம் உது செய்யக்குள்ள நீங்க நாசுக்கு தண்ணி செலுத்துறீங்க, வாய்க்குள்ள எடுக்கிறீங்க, அந்த சொட்டு தண்ணி வாய்க்குள்ள இருக்குத்தானே, அது தொண்டையோட போகுதுதானே, உமிழ் நீரோட சேர்ந்து போகுதுதானே, அது மன்னிக்கப்பட்டு தானே இருக்குது. அதே போல இதுவும் மன்னிக்கப்படும் என்கிறாங்க. ஆனால் அது அந்த அந்த உதுவோட இதை ஒப்பிட்டு சொல்வது கொஞ்சம் பலமான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாசுக்கு சொட்டு மருந்து விடுபவர்கள் அதை தவிர்ப்பதுதான் சிறந்தது. கடைசியாக இன்னொன்று சொல்றாங்க, வைத்திய ரீதியான ஒரு முறை, மூக்கினூடாக ஒருவருக்கு சுவாசத்தின் ஊடாக ஒருவருக்கு அதாவது விரைப்பை ஏற்படுத்துவது. அந்த ஒரு ஸ்ப்ரே அடிச்சோ அல்லது அவரை சுவாசிக்க வச்சு அவருக்கு விரைப்பை ஏற்படுத்துவது, அது என்ன செய்யாது. அவ்வாறு செய்தால் அதை நோம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. கடைசியாக இன்னொரு விஷயம், ஒருவர் ஃபஜர் சொன்னத்தில் இருந்து, ஃபஜர் அதாவது ஃபஜர் நேர வாகனத்திலிருந்து நோம்பு துறக்கிற நேரம் வரைக்கும் மயக்கத்தில் இருந்தார். ஏதோ ஒரு அடிப்படையில் மயக்கத்தில் இருந்தார். செட்டியா மகரிக்கு வாங்க செல்லக்குள்ள அவருக்கு உணர்வு வருது, உண்ணையும் இல்லை, குடிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் நோம்பு கூடுமா கூடாதா என்கிற கேள்வி ஒன்று வருது. எப்படி செய்யலாம்? ஃபஜர்ல இருந்து நியத்திரிக்கி பகலெல்லாம் மயக்கத்தில் இருந்தார். சரியா மகரிபு டைம்ல அவருக்கு உணர்வு வருது, இவர் நோம்ப கணக்கெடுக்கலாமா, நோம்பாகுமா, உண்ணலத்தானே, குடிக்கலத்தானே, பருகலத்தானே, ஒன்று நடக்கலே. இவர் நோம்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டு கேட்டால் நோன்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவன் எனக்காக, நோன்பு எனக்குரியது, ஏனென்றால் அந்த அடியான் எனக்காக சாப்பிடாமல் இருக்கிறான், எனக்காக அவன் உண்ணாமல் இருக்கிறான். இவர் உண்ணாமல் இருந்தாரா? அவராக இருக்கலே, அது அவர் மூலமாக நடக்கலே, சாப்பிடாம அவராகவே இல்லை. அவர் சிலாக்கள் சொல்றாங்க உறங்குறாங்க தானே சிலாக்கள். எப்படி ஃபஜர்ல இருந்து மகரிப் வரைக்கும் ஒரு ஆள் உறங்குனான்னு வச்சுக்கோமே, தூக்கத்திலே ஒருத்த இருந்தா அப்ப அவன் நோம்பு முறிகிறது தானே. அதுக்கு சொல்றாங்க இல்ல, தூங்குற ஆளையும் மயக்கத்தில் உள்ள ஆளையும் ஒப்பிட முடியாது. தூங்குற ஆள் என்ன செய்யலாம், எழுப்பி விட்டா எழுப்பிடுவாரு, மயக்கத்தில் உள்ள ஆள் எழுப்பி விட்டா எழுப்ப இல்லாது. எனவே ஒப்பிட்டு செல்ல முடியாது. எனவே அதிகாலையிலிருந்து மகரிப் வரைக்கும் ஒருவர் மயக்கத்தில், ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்திலே ஏதோ நிலையில் இருந்தால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒரு பகுதி நேரம், பகுதி அளவில் ஒரு 2 hours 3 hours மயக்கத்தில் இருந்தாரு, திரும்ப விழிச்சிட்டாரு, நோன்பு முடிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யல, அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். முழு நேரமும் நோன்பு இருக்க வேண்டிய முழு நேரம் ஒரு மயக்கத்தில் இருந்தால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இது இன்றைய இந்த தினத்திலே நாம் நோன்பின் நவீன சட்டங்களாக சொல்லப்படக்கூடிய விஷயங்களாக இந்த 5 விஷயங்களையும் இந்த இடத்திலே விளக்கி இருக்கிறோம்.
இப்படியான விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதுடன் நமது மார்க்க சட்ட விஷயங்கள் எவ்வளவு தூரம் எல்லா காலத்துக்கும் ஒத்து போகுது, எல்லா நேரத்துக்கும் எவ்வளவு பொருத்தமானது என்பதையும் இப்படியான ஆய்வுகளினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும். நவீன சட்டங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்ற ஒன்றுதான் நேற்று நாம் சொன்னோம், மூக்கினூடாக சொட்டு மருந்து விடுவது சம்பந்தமான சட்ட விஷயங்களை சொன்னோம். இப்ப சொல்றாங்க, காதினூடாக ஒருவருக்கு காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அலர்ஜிக்கு ஏற்பட்டால் அல்லது நிரந்தரமான ஏதாவது வியாதி இருந்தால் அவர் சொட்டு மருந்து காதினூடாக விட வேண்டி ஏற்படலாம். அவ்வாறான நிலைமையில் நோன்புடன் இருந்தால் விடுவதால் நோன்புக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதை உலமாக்கள் ஆய்வு செய்கின்ற போது காதினூடாக தொண்டைக்கு செல்லக்கூடிய, தொண்டையினூடாக இறப்பை குடலுக்கு செல்லக்கூடிய வழி இயல்பாக மனிதனுக்கு இல்லை. அதுதான் வைத்திய அறிக்கையாகும். இயல்பாக காதினூடாக ஒன்றை விட்டால் அது தொண்டை குழிக்கு சென்று அது குடலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் செவியிலே உள்ளுக்கு ஒரு சிறிய ஒரு படலம் இருக்கிறது, அது மிக மென்மையானது. அது சிலருக்கு இயல்பாகவே பாதிக்கப்பட்டிருக்கும். பிறப்பிலேயே அவர்கள் அது பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களால் கேட்க முடியாது. அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் காரணமாக அது பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறான பாதிப்பு இருந்தால் அது சில வேளை தொண்டை குழிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்கிறான். அப்படி இல்லாமல் இயல்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒருவர் தன்னுடைய காதினில் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைக்கு சொட்டு மருந்து விடுவதால் எந்த விதமான பாதிப்பும் நோன்புக்கு கிடையாது. சில நேரம் காதுக்குள்ள ஏதாவது நோன்போட இருக்கக்குள்ள ஏறுறலாம், பூச்சிகள் காதுக்குள் சென்று விடலாம். அப்ப ஏதாவது ஒன்றை விட்டு அதனுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா, அதனுடைய வலியை நாம் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. உலமாக்கள் இடத்திலே பெரும்பாலும் ஏகோபித்த முடிவுதான் காதினூடாக சொட்டு மருந்து விடுவதால் நோன்புக்கு பாதிப்பு இல்லை. காரணம், காது ஊடாக ஒன்றை விட்டால் இயல்பாக தொண்டைக்கு போகாது, அதே போன்று அது குடலுக்கு செல்லக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. இது ஒரு விஷயம். அதே போலதான் இரண்டாவது விஷயம், காது கழுகுவாங்க. சில நேரம் சிலருக்கு காது கழுக வேண்டிய டஸ்டுகள் அடைச்சிருந்தால், அங்க அழுக்குகள் கூடுதலாக இருந்தால் அதை வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பம் இருக்கிறது, அதன் மூலமாக அது காதுக்குள்ள சில நீரை அனுப்பி சுத்தம் செய்வார்கள். இதுவும் நோன்புடன் செய்வதால் நோன்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று உலமாக்களுடைய ஃபத்வா வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, கண்ணுக்கு சொட்டு மருந்து விடல். கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுவது நோன்பை பாதிக்குமா? இப்ப நாம 3 வழி சொல்லியிருக்கிறோம். என்ன, நாசினூடாக நேற்று சொன்னோம், மூக்கினூடாக சொட்டு மருந்து விடுவதால் நோம்புக்கு பாதிப்பு அதிகபட்சம் இருக்கிறது, ஏனென்றால் நம்ம அறியாமல் அது சென்று விடும் என்ற ஒரு விளக்கத்தை நாம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு நாம காதினூடாக சொட்டு மருந்து விடுவதால் நோம்புக்கு பாதிப்பே இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப கண்ணூடாக கண்ணிலே ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது வளமையாக கண்ணிலே சொட்டு மருந்து விடக்கூடிய ஒருவர் நோன்புடன் சொட்டு மருந்து விடலாமா? இது ஆய்வு செய்யப்படுது. கண்ணால சொட்டு மருந்து விட்டால் அது தொண்டை குழிக்கு செல்லுமா, தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் உண்மையிலேயே கண்ணூடாக தொண்டை குழிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண்ணுக்கும் தொண்டைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கண்ணூடாக ஒருவருக்கு சொட்டு மருந்து விட்டால் அது என்ன செய்யும், தொண்டைக்கு வரும், தொண்டையில் அதனுடைய தாக்கம் விளங்கும். எனவே இதை ஆய்வு செய்யற நேரத்தில் சொல்றாங்க, கண் என்ன செய்யும் என்றால் ஒரு சொட்டுக்குத்தான் அதனுடைய அந்த துவாரம் திறக்கும். மூக்கினூடாக எத்தனை சொட்டு மருந்து விட்டாலே தொண்டை குழிக்குள் வரும்.
கண்ணூடாக விட்டால் வைத்திய அறிக்கை என்னென்றால் கண்ணனுடைய துவாரம் அது பல சொட்டுக்களுக்கு இடம் அளிக்காது. ஒரு சொட்டை தான் உள்வாங்க உள்ளுக்கு உறிஞ்சு கொள்ளும். அது தொண்டை குழிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. பல சொட்டுக்களை உறிஞ்ச வாய்ப்பில்லை என்பது வைத்திய அறிக்கை. இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு சொட்டை தான் அது உள்வாங்கும் என்றால் அந்த சொட்டு கண்ணையும் தாண்டி கண்ணூடாக தொண்டைக்குள்ள வார என்றால் அது ரொம்ப சிறிய ஒரு பகுதி தான் தொண்டை குழிக்கு வரும். அவ்வாறு வந்தாலும் அது போய் நோன்பை பாதிக்காது என்பது அறிஞர்களுடைய கருத்தாகும். பெரும்பாலான அறிஞர்கள் நவீன கால 99% அறிஞர்கள் அது நோன்பை பாதிக்காது. அவ்வாறு வந்தாலும் தொண்டைக்குள்ள வாரது சாதாரணமா நீங்க ஒலு செஞ்சு உங்களோட வாய்க்குள்ள மிச்சமா இருக்குமே தண்ணி அதை விட பன்மடங்கு குறையத்தான் தொண்டைக்குள்ள வரப்போகுது. எனவே அது நோன்புக்கு பாதிப்பில்லை என்கிறாங்க. இது ஒரு விஷயம். அப்ப கண்ணுக்கு ஒருவர் தேவைக்காக நோன்புடன் இருக்கும் போது சொட்டு மருந்து விடுவதால் நோன்புக்கு பாதிப்பு இல்லை. சரி, ஒருவருக்கு தொண்டைக்குள்ள வார மாதிரி இருக்குது, என்ன செய்வார்? அவர் என்ன செய்யணும்? அதை துப்பி விட்டால் சரி, துப்பி விட்டுட்டால் நோம்புக்கு பாதிப்பு இல்லை. தொண்டையை தாண்டி இறப்பைக்கு குடலுக்கு சென்றால் தான் நோம்புக்கு பாதிப்பு. எனவேதான் சஹாபாக்கள் குறிப்பா இப்னு அப்பாஸ் ஃபத்வா சொல்லி இருக்காங்க. அந்த நேரமே ஒருவர் சமைக்கிற நேரத்தில் அவர் உப்பு பார்க்க முடியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஃபத்வா கூடும். இப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னது கூடுமங்கிற, அது எப்படி நோம்புட பாக்குற? ஏனென்றால் அவங்களுடைய பொதுவான விளக்கம் என்னென்றால் சாப்பிடுவது குடிப்பதாக அது அமையுமா? உப்பு பார்க்கிறது அவர் சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஆள் உப்பு பார்த்தா இல்ல, இல்ல அவர் குடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்களா? இல்ல. பசிய போக்கிட்டாருன்னு சொல்லுவாங்களா? இல்ல. அது நாவில தண்ணி பட்டால், இப்ப ஒது செய்யறோம், இப்ப நம்ம ஊர்ல தண்ணி நல்ல சுவையான தண்ணி, இப்ப உப்பு அதிகமான உவர்ப்பான நீர் உள்ள இடத்துல போய் ஒருவர் என்ன செய்யறாரு, நோம்போட ஒது செய்யக்குள்ள வாய்க்குள்ள தண்ணி எடுத்த உடனே என்ன விளங்கும்? உடனே சொல்லுவாரு, இந்த ஊரு தண்ணி உப்பு தண்ணி அரிக்கி அம்பாரு. அப்ப நம்ம சொல்றா இல்ல, உங்களோட ஒது முறிஞ்சிட்டு சுவை உண்ட பாத்துட்டீங்க, ஒது முறிஞ்சிட்டேன்னு சொல்றா, நோம்பு முறிஞ்சிட்டேன்னு சொல்றா? இல்ல. அப்ப சுவையை நாவு உணர்வதால் நோம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப அதை வச்சுதான் இப்னு அப்பாஸ் அந்த நேரமே சொல்லியிருக்காங்க, சாப்பாட்டுக்கு உப்பு பாக்குறதால நோம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா சிலாக்கள் இருக்காங்க, என்ன செய்வாங்க, உப்பு பார்த்துட்டு, அதாவது உப்பு பார்த்தால் நம்ம என்ன செய்யணும், வாயை துப்புரவா கழுவி விட வேண்டும். அது நாக்கில ஊறிக்கொண்டு இருக்குமாக இருந்தால் அது நம்மள அறியாமல் உள்ளுக்கு போனா நோம்பு முறிச்சிடும். அப்ப என்ன செய்யணும், உப்பு பார்க்கிறார்கள் அதை முழுமையாக வாயை சுத்தப்படுத்தி விட வேண்டும். இது ஒரு விஷயம். அலட்சியமா இருக்கிறார்களுக்கு அந்த வேலை சரி வராது. அடுத்ததாக சொல்றாங்க, நேற்று ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, இன்ஜெக்ஷன் போடலாமா என்று ஒரு கேள்வி கேட்டார். நோம்போட இன்ஜெக்ஷன் போடலாமா, ஊசி ஏற்றி கொள்ளலாமா என்கிற கேள்வி கேட்டாங்க. ஊசிய வைத்திய ரீதியாக 3 வகையா பிரிக்காங்க. ஒன்று தசையில போடுறது, இன்னொன்று நரம்புல போடுறது, அப்ப இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் தோல்ல போடுறதும் இருக்குது. 3 வகையான இன்ஜெக்ஷன் இருக்குது. இது எப்படி இருந்தாலும் உலமாக்களுடைய கருத்து என்னென்றால், சிகிச்சைக்காக, உதாரணமாக ஒரு சுகர் பேஷண்ட், அவர் என்ன செய்வாரு, சுகர் பேஷண்ட் என்ன செய்வாரு, அவர் இன்சுலின் ஏத்துக்குவார். சில நேரம் நாளாந்தம் இன்சுலின் ஏத்துக்கொள்றாங்களும் இருப்பாங்க. இவங்க நோன்பு பிடிச்சால் இன்சுலின் ஏத்தலாமா ஏத்தலாதா? ஏத்தலாம். இன்ஜெக்ஷனை போட்டுக்கலாம். அது நரம்புல போட்டாலும் சரிதான், தசையில போட்டாலும் சரிதான், பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லை? இது இது சம்பந்தமாக ஆய்வு செய்யப்படுற உலமாக்களுடைய ஒட்டுமொத்த ஏகோபித்த முடிவு, இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சைக்காக அளிக்கப்படும் இன்ஜெக்ஷன், சக்திக்கு இல்ல, சத்துக்காக இல்ல, சிகிச்சைக்காக. உதாரணமா இன்சுலின் மாதிரி இப்படி அளிக்கப்படுற இன்ஜெக்ஷனால நோம்புக்கு பாதிப்பே இல்லை என்பது ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்து. சவுதி அரேபியாவினுடைய அந்த ஆய்வு மையத்தினுடைய, மூத்த உலமாக்களின் ஆய்வு மையத்தினுடைய தீர்மானங்கள்ல இது தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்ஜெக்ஷனால, அதாவது திடீரென நாம சுகீனமா போனோம்னு வைங்களேன், காய்ச்சல் போனோம், டாக்டர் சொல்றாரு இந்த காய்ச்சலை தணிக்கிறதா இருந்தா ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சா தான் சரி, பிரச்சனை இல்லை. என்னத்துக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க? இது காய்ச்சலை, வெப்பத்தை, உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம், நோம்புக்கு பாதிப்பு இல்லை. அப்ப இன்ஜெக்ஷன் ஒரு ஆள் போட்டா அவர் சாப்பிட்டுட்டாரு யாரும் சொல்றா? அவர் குடிச்சிட்டாரு யாராவது சொல்றா? இல்லை.
அப்ப எனவே அது சாப்பிடுறதாக குடிக்கிறதாக அது ஆகாது என்கிறதுல ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்தும் நோன்புக்கு பாதிப்பில்லை என்பதுதான். இன்னொரு வகையான இன்ஜெக்ஷன் இருக்கு, அதிலே சேலம் போடுறது போவாங்க. பெரும்பாலும் சேலம் போடுறது என்னத்துக்கு கண்டால் அவருக்கு சக்திய பலத்தை கொடுக்கறதுக்கா. அதே போல அது சார்ந்த இன்ஜெக்ஷன் சத்துக்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாங்க. இது நோன்பை பாதித்து விடும். இவ்வகை சேலன் போடுவதும் அதே போல இவ்வகை இன்ஜெக்ஷன் போடுவதும் சத்துக்காக பலத்துக்காக அவருக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக போடப்படுற இன்ஜெக்ஷன் நோன்பை முறித்து விடும் என்பதில் முக்கியமான அறிஞர்கள் உறுதியாக சொல்லியிருக்காங்க. எனவே அந்த வகை இன்ஜெக்ஷனை யாராவது போட்டால் அவருடைய நோன்பு முறிந்து விடும். அடுத்த விஷயம், நோம்போட இந்த கிரீம் வகைகள் சிலர்கள் அவர்களுடைய தோல் நோய்களுக்காக, தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்காக, சிலர்கள் தடுமலுக்காக என்ன செய்யறாங்க என்றால் விக்ஸ பூசிக்குவாங்க, அல்லது உடம்புல வேற ஏதாவது இடத்துல கிரீமை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி கிரீம் அதே போல விக்ஸ் போன்ற விஷயங்களை உடல்ல தடவி கொள்வதால் அல்லது அதை நாம உறிஞ்சிக் கொள்வதால் அது நோன்பை முறிக்குமா? முறிக்காது. விக்ஸ உறிஞ்சிறத்தாலேயோ மூக்குல சுவாசிப்பதாலேயோ அல்லது உடம்புல பூசிக்கொள்வதாலேயோ அது நோன்பை பாதித்து விடாது. இதுவும் எல்லா அறிஞர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப தடுமல் ஒரு ஆள் தலையில நெற்றியில என்ன செய்வாரு, கன்னத்தில் என்ன செய்வாரு, விக்ஸ பூசிக்குவாரு. அப்ப இது நோன்பு பாதிக்குமா? பாதிக்காது. ஏனென்றால் அது சாப்பிடுவதாகவோ குடிப்பதாகவோ அல்லது பூசிக்கிட்டா அவருக்கு பசி குறைகிறதாகவோ அல்லது தாகம் தீர்றதாகவோ ஆகாது. அப்ப எனவே அதற்கு நோன்பு முறிவதற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அப்ப இதுவும் ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கிட்டத்தட்ட அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இது இருக்கிறது. இவை நோன்பை முறிக்காது. சிலர்கள் அத்தர் பூசிக்க மாட்டாங்க, சிலாக்கள் செய்ய மாட்டாங்க, சென்ட அவங்க பாவிக்கிற மனங்களை போட மாட்டாங்க நோம்போட. இரண்டாவது சுவாசித்தால் அது நோன்பை முறித்து விடும். அது நம்முடைய மரபு ரீதியாக நாம காலங்காலமாக கேட்டு வர்றது. அதாவது மனத்தை நுகர்வதால் அது நோம்புக்கு பாதிப்பா? சரி, அப்ப மனத்தை நுகர்வது சாப்பிடுற குடிக்கிற விஷயமாக ஆகுமா? ஆகாது. பசிய தாகத்தை தீர்க்குமா? மனத்தை நுகர்வது பசியை தீர்க்குமா? தாகத்தை தீர்க்குமா? தீர்க்காது. எனவே அது நோன்பை முறிக்காது. அவ்வாறு இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இருந்தது. நபி அவங்க குடிக்கிறத சொன்ன மாதிரி சாப்பிடுறத சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க? யாரும் மனத்தை நுகரக்கூடாது என்று சொல்லியிருப்பாங்க. அப்ப அது இருந்தும் சொல்லலை என்றால் அது நோன்பை முறிக்காது. எனவே நாம நோம்போட இருக்கக்குள்ள யாராவது அத்தர் பூசினால் அல்லது செண்ட பாவிச்சால் பிரச்சனை இல்லை. இப்ப திடீரென போறோம், வீட்டே சமைக்காங்க, நோம்புக்கன்னா நல்ல விசேஷமா சமைக்காங்க, தாளிச்சு எடுத்த உடனே பயங்கரமா மணக்குது. எனக்கு மணத்துட்டு என்னுடைய நோம்பு முறிஞ்சிட்டேன்னு யாரும் சொல்றல்ல. அப்ப அதை சட்டையில பூசிக்கிட்டாலும் அதை விட நல்ல மனத்தை நோம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அதே போலதான் இன்னொரு வகையான விஷயம் இருக்கிறது. என்னென்றால் சிலர்களுக்கு பிந்துவாரத்தின் ஊடாக சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வைக்க செல். அது என்னத்துக்குண்டா சில நேரம் பல் சுல்லாக்கள் அதோடைய அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டேப்லெட்டை பிந்துவாரத்தினூடாக வைக்குமாறு அவசர சிகிச்சையாக கொடுப்பாங்க. அதே போல சின்ன பிள்ளைகளுக்கு கூட சில கட்டங்கள்ல காய்ச்சலுக்காக என்ன செய்வாங்கன்னா, காய்ச்சல் கட்டுப்படுத்த முடியலைன்னா இஞ்சால கொடுக்கறத பின்துவாரத்தால அந்த டேப்லெட்டை வைக்கும் போது அது என்ன செய்யும்? காய்ச்சலை தணிக்கும். இது நோன்பு முறிக்குமா? இப்படி ஒருவர் நோம்போட இருக்கக்குள்ள அதை செய்தால் நோம்புக்கு பாதிப்பு இருக்கிறதா? இதுல ரெண்டு வகையான கருத்து இருக்கிறது. நோன்பை பாதிக்கும் மட்டும் ஒரு சிலர் சொல்றாங்க. சில முக்கியமான நல்ல துறைபோக கற்ற மூத்த அறிஞர்களில் முக்கியமானாக்கள் இது நோன்பை முறிக்காதுங்கிறாங்க. காரணம் என்ன சொல்றீங்க என்று கேட்டால் சொல்றாங்க, அது பின்துவாரத்தால வைக்கப்பட்டாலும் அது குடல் அதை உறிஞ்சி எடுக்காது. குடல் அதை உறிஞ்சி எடுக்காதுங்கிறாங்க. அது கரைந்து குடலுக்கு செல்லக்கூடிய அல்லது இறப்பைக்கு செல்லக்கூடிய சக்தி அதுக்கு இல்லைங்கிறாங்க.
அதே போல அது சாப்பாடு சாப்பிட்டதால குடிக்கிறதால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் அதால ஏற்படாதுங்கிறாங்க. அப்ப இந்த நியாயங்களை கருத்தில் கொண்டு நோன்பை முறிக்காதுங்கிறது தான் அந்த இப்படியான பிந்துவாரத்தினூடாக வைக்கப்படுற டெப்லெட்டுகளாலையும் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவசர தேவைக்கு அதை பாவிக்கலாம் என்பதுதான் முக்கியமான அறிஞருடைய கருத்தாகும். அதே போல இன்னும் சுருக்கமாக சொன்னால், நேற்று நாம சொல்லிட்டோம் இரத்த தானம் செய்யறது நோன்பை பாதிக்கும்ங்கிறத. அதே போல டெஸ்டிங் செய்யறதுக்காக குறுகிய அளவு இரத்தங்கள் வெளியேறுவதால் நோன்புக்கு பாதிப்பு இல்லை என்று சொல்லிட்டோம். அதே போல சில நேரம் சில மவுத் வாஷ் பண்றதுக்காக என்ன செய்வாங்க என்றால், சில வாயை கழுகுறதுக்கு தரமா பல்ல புடுங்கிட்டா சில நேரம் அலர்ஜிக்கு கட்டுப்படுத்துறதுக்காக வாயை கழுகுங்கன்னு சொல்லி ஒரு வகையான மருந்தை கொடுப்பாங்க. அதை நாம நோன்போட இருக்கக்குள்ள அதால காலையிலையும் மாலையிலையும் அதை பாவிங்கம்பாங்க. அப்ப காலையில ஒரு தடவை செய்ய வேண்டி வரும். சில நேரம் வாய்க்குள்ள சில நேரம் புண்கள் வந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்காக அதை செய்ய சொல்லுவாங்க. இது நோம்ப முறிக்குமா? வாய்க்குள்ள என்ன போனாலும் நோம்ப முறிக்காது. அது தொண்டையை தாண்டி போனா தான் என்ன செய்யும்? நோன்பை முறிக்கும். அவ்வாறு செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும் என்றால், அவங்க தொண்டை குழியை தாண்டி செல்லாமல், இப்ப வாயை கழுகி முடிச்சிட்டோம், அந்த சுவை நாக்குல விளங்குது, என்ன செய்யணும்? திரும்ப கழுவணும். வாயை திரும்ப கழுவணும். திரும்பியும் இருக்கிறது கழுகணும். அந்த சுவை போற அளவு கழுகி கொண்டிருக்கணும். போகவில்லை என்றால் உமிழ்நீர் ஊற ஊற அதை துப்பி கொண்டிருக்கும். அது தொண்டையில் அந்த சுவை தொண்டையை தாண்டி செல்லக்கூடாது. இது ஒரு விஷயம். அதே போலதான் பற்பசை டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாலும் இதே சட்டம் தான். உலமாக்களுடைய கருத்து என்ன? யூஸ் பண்ணலாம். பல் துலக்குவது கட்டாயம். எந்த டைம்லயும் பல் துலக்க வேண்டும். நோம்போடு இருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேற்று சொன்னது போல எண்ணற்ற முறை பல் துலக்கி இருக்கிறார்கள் என்பது ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் பற்பசையை பாவிக்கக்கூடியவர்களும் அதனுடைய சுவை வாயிலே தங்கி இருக்க வண்ணம் தங்களுடைய வாயை முறையாக அழகாக கழுகி கொள்ள வேண்டும். மாறாக அதில் அலட்சியம் செய்து அதனுடைய சுவை நாக்கிலிருந்து அது உமிழ்நீரினூடாக நம்முடைய தொண்டை குழியை தாண்டி போகுமாக இருந்தால் அது நோன்பை பாதித்து விடும். எனவே தொண்டை குழியை தாண்டி செல்லாத அளவுக்கு அதனுடைய சுவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியிலே துப்பி விட வேண்டும். இது நோன்பினுடைய நவீன சட்டங்களாக நாம் 3 தினங்களாக சொல்லி வருகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது மார்க்கத்திலே தெளிவான விளக்கத்தை தந்து அவனுடைய மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.